குற்றாலம் சுற்றுலா தலங்கள். குற்றாலம் என்றதும் அனைவருக்கும் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகள்தான் நினைவுக்கு வரும். குற்றால அருவிகளில் குதூகலமாக குளித்துவிட்டு இயற்கை சூழலில் மகிழ்ச்சியாக பொழுதை போக்கும் சுற்றுலா தலங்களும் அருகில் உள்ளன. அவை பற்றி நாம் பார்ப்போம். குண்டாறு அணை. குற்றாலத்துக்கு வரும் பயணிகள் குண்டாறு அணைக்கு தவறாமல் செல்வார்கள். செங்கோட்டையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் குண்டாறு அணை உள்ளது. 36.10 அடி உயரமுள்ள இந்த அணை மழைக்காலத்தில் உடனே நிரம்பி வழிந்துவிடும். இயற்கை எழில் சூழ்ந்த மலையடிவாரத்தில் அணை நிரம்பி வழியும் ரம்மியமான காற்று மனதை கொள்ளை கொள்ளச் செய்கிறது. சிறுவர் பூங்கா. குற்றாலம் மெயின் அருவிக்கு செல்கின்ற இடத்தில் பஸ் நிலையம் அருகே சிறுவர் பூங்கா உள்ளது. இங்கு சிறுவர்கள் விளையாடுவதற்கான உபகரணங்கள் உள்ளன. தமிழ் புலவர்களின் சிலைகள், நீரூற்றுகள் என உள்ளன. இதன் அருகில் பாம்பு பூங்கா, மீன் பண்ணை செயல்பட்டு வருகிறது. ஆனால் அந்த பூங்காவில் தற்போது பாம்பு இல்லை. மீன்கள் சிறிய அளவில் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. சிறுவர் பூங்காவில் டைனோசர் உள்ளிட்ட விலங்குகளின் சிலைகள் உள்ளன. பூங்காவில் நுழைவு கட்டணமாக 15 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. மேலும் பூங்கா வளாகத்தின் உள்ளே குழந்தைகளுக்கான ரயிலில் ஏறி பயணம் செய்ய 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த பூங்கா காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படுகிறது. அடவி நயினார் அணை. செங்கோட்டை பண்பொழி அருகே மேற்கரையில் அடவி நயினார் அணை உள்ளது. அணைக்கு செல்லும் வழியில் பண்பொழி திருமலை குமாரசாமி மலைக்கோவிலை தரிசிக்கலாம். அடவி நயினார் அணையை பார்வையிட்ட பின்னர் அதன் அருகில் கேரள மாநிலத்தில் உள்ள அற்றங்கோவிலுக்கும் சென்று வழிபடலாம். இயற்கை எழில் சூழ்ந்த ரம்மியமான மலைப்பாதை பயணம் என்றும் நினைவில் நீங்காத இடத்தை பெறும். படகு குழாம். சீசன் காலங்களில் குற்றாலம் ஐந்தருவிக்கு செல்லும் வழியில் உள்ள வெண்ணமடை குளம் நிரம்பியதும் படகு போக்குவரத்து தொடங்கப்படுகிறது. இங்கு 2 இருக்கை மிதிப்படகுகள், 6ஆம் 4 இருக்கை மிதிப்படகுகள், 16ஆம் 4 இருக்கை துடுப்பு படகுகள், 5ஆம் தனிநபர் கயாக் வகை படகுகள், 4ஆம் என மொத்தம் 31 படகுகள் உள்ளன. அரை மணி நேர சவாரிக்கு 2 இருக்கை படகுகளுக்கு 150 ரூபாயும், 4 இருக்கை படகுகளுக்கு 200 ரூபாயும், 4 இருக்கை துடுப்பு படகுகளுக்கு 250 ரூபாயும், கயாக் வகை படகுகளுக்கு 150 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை படகு சவாரி நடைபெறும். குற்றாலம் சுற்றுச்சூழல் பூங்கா. குற்றாலம் ஐந்தருவி அருகில் இயற்கை எழில் சூழ்ந்த மலைப்பாங்கான இடத்தில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. இங்கு நீரோட்ட நடைபாதை, சாகச விளையாட்டு திடல், குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, இயற்கை ஓவிய பாதைகள், நறுமண பூங்கா, பார்வையாளர்கள் மாடம், தாழ்தள தோட்டம், பெரணி பூங்கா, செயற்கை நீரூற்று, வண்ணத்து பூச்சி தோட்டம், மலர்வனம், மரத்தாலான நடைமேடை பாலம், நடைபயிற்சி பாதை, பசுமை குடில் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கின்றன. இங்கு காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி உண்டு. நபர் ஒருவருக்கு ரூபாய் 25 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சீசன் காலங்களில் மட்டுமே இது திறந்திருக்கும். குற்றாலநாதர் கோவில். குற்றாலம் மெயின் அருவிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் நடராஜ பெருமான் நடனமாடிய 5 சபிலிகளில் சித்திர சபையாகும். கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சித்திர சபையின் மேற்கூரை செப்பு தகடுகளால் ஆனது. உட்புறம் மூலிகை இயற்கை சாயங்களால் ஓவியம் தீட்டப்பட்டு உள்ளது. பராக்கிரம பாண்டியன் சித்திர சபைக்கான பணியை தொடங்கியதாகவும் அதனை உதய மார்த்தாண்டவர்மன் முடித்ததாகவும் கூறப்படுகிறது. சிவபெருமானின் நடன மண்டபம் என்பதால் நுழைவாயிலின் இருபுறமும் உள்ள மேடைகளில் வரவேற்கும் விதமாக நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட நடன பெண்களின் சிலைகள் உள்ளன. இசைக்கருவியுடன் பாடகரின் சிலை உள்ளது. நுழைவாயிலின் கதவுகளில் நுட்பமான மறை வேலைப்பாடுகள் காணப்படுகிறது. இங்கு வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். தென் மாவட்டங்களில் உள்ள கிராம கோவில்களில் விழாக்களின் போது புனித நீர் எடுப்பதற்காக குற்றாலம் வந்து மெயின் அருவியில் தண்ணீர் எடுத்துவிட்டு குற்றாலநாதரை தரிசித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த கோவிலில் தினமும் அதிகாலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும்.